ஹலோ glitterzz, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேர் ஹைலைட்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஷ்னல் ப்ராடக்ட்ஸ் வச்சு வீட்டிலே எப்படி பண்ணுறது அப்படின்னு தான். இது வந்துட்டு நீங்கள் பார்லரில் உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஓனாக கூட பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட நேம் கண்மணி. ஐ எம் மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபேஷன் கிரியேட்டர். என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் என்னோடய ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டேங்கிள்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபார் திஸ் ஹைலைட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்ட்ரீக்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீ லைட்னிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் வந்து டெவலப்பர் வந்து 30 வால்யூம் ஸ்ட்ரீக்ஸில் எடுத்து தான் 30 வால்யூமோட டெவலப்பர் எடுத்துக்கிறேன். அண்ட் ரெண்டுத்தையும் ஒரு நான் மெட்டாலிக் பவுலில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பவுடர் வந்துட்டு டெவலப்பர் கூட வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் கேப் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி ஹைலைட்டிங் பண்ண போகிறேன். ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு வந்துட்டு ஹைலைட்டிங்க்கு அவங்களே கேப் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம தனியாக கேட்டு வாங்கிக்கணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க ரவுண்ட் மட்டும் மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம தான் வந்துட்டு ஹோல்ஸ் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீடில் வச்சும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை வந்துட்டு நார்மலாக ஒரு நீடில் ஹீட் பண்ணியும் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த நீடில் பார்த்திங்கன்னா, நம்ம க்ரோசியாவோட நீடில் இருக்கும் இல்லைங்களா, அந்த உல்லன் கிளாத்லாம் நம்ம பின்னுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு நீடில் தான். இதை வந்துட்டு அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஹைலைட்டிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் மட்டும் அந்த ஹேர் கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் எடுத்து வெளியே விட்டுக்கணும். உங்களுக்கு ஹேர் ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே வேணும் நிறைய இடத்துல அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹோல்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு ஹோல் விட்டு இன்னொரு ஹோல் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஒரு லைன் விட்டு இன்னொரு லைன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இதை பொறுத்து நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு வெளியே இழுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா மறக்காமல் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. ஸோ க்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒரு மிக்ஸ்சர். ஸோ அதை எடுத்து இந்த நம்ம ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்க ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணி அண்ட் வந்துட்டு அந்த க்ளிங் ஃபிலிம் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டு நான் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி உங்களுக்கு கலர் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்துட்டு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பேக் பண்ணிவிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வந்துட்டு அதை அப்படியே தலையில் விட்டுறணும். ஸோ இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த மிக்ஸ்சர் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயில் வச்சு ரேப் பண்ணிவிட்டு அது வந்து அங்கங்கே தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு மேலே ஒரு க்ளிங் ஃபிலிம் வச்சுட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டேன். அண்ட் 40 மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்றா ரிமூவ் பண்ணுறேன். ஸோ எந்தளவு வந்துட்டு கலர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வாவ்! ஸோ கைஸ், இந்த மாதிரி தான் நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் பர்கண்டி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு மாதிரி ரெட்டிஷாக வந்திருக்கு. பட் நீங்கள் நார்மல் ஹேரில் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது இல்லை நீங்கள் ஏதாவது கலர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சுட்டு எந்த கலருமே 2 மந்த்ஸ் போடாமல் 2 மந்த்ஸ் கழிச்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக அந்த ப்ளாண்ட் கலர் வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இதை வந்துட்டு ஒரு கோம் வச்சுட்டு நம்ம அந்த இதெல்லாம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே நம்ம ஒன்றா வச்சு வந்துட்டு ஒரு இது மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு கேப் எடுக்க முடியாமல் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு கேப் ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
தென் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய ஹேரில் ஹைலைட்ஸ் இப்படி தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஒரு பிளாண்ட் போட்டேன். அதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோக்கு. அண்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய். அண்ட் கைஸ், பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.